லாட்டரி காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் 23/3/2024 ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பேட்டர்னில் அடிச்சிருக்கான்றத இப்போ ரிவீல் பண்ணிடுவோம். அதாவது ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 934, அதுக்கு முன்னாடி 484. நம்ம ஏ போர்டுக்கு 4க்கு 4 அப்படியே வச்சுருவோம். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். அது அப்படியே மாறி சி போர்டுக்கு 4க்கு 4 அப்படியே வச்சுட்டான். சொன்ன மாதிரி நம்ம சொல்லியிருந்த மாதிரியே 4க்கு 4 வச்சுட்டான். இந்த 9348 9 எப்படி வந்துச்சு? இதுல 9 பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பவர் நம்பர் தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. பவர் கெஸிங்ல அப்படியே தூக்கி வச்சுட்டான். இது 4க்கு பவர் நம்பர் 9, அதே தான் 8க்கு பவர் நம்பர் 3. இதுதான் பேட்டர்னே. டுடே அடிச்சிருந்த ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் அடிச்சிருந்த ஒரு ஸ்மால் ரொம்ப சீப்பான ஒரு மெத்தடுங்க. இதில் நம்ம இந்த பவரில் இந்த மாதம் ரொட்டேஷன் நம்பர் தான் அடிச்சுட்டு இருந்தா நம்ம அப்படி சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி அடிச்சிருந்த பேட்டர்ன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 484க்கு ஏ போர்டில் 4க்கு 4 அப்படியே வச்சிருவான்றதை நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் ஏ போர்டில் அப்படி நடக்கலை. ஏ போர்டும் பி போர்டும் பவரில் வச்சுட்டான். 93 பவர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 93. சி போர்டில் 4க்கு 4 அப்படியே வச்சு அப்படியே முடிச்சுட்டான். அதனால தான் நம்ம பேட்டர்ன் இன்னைக்கு டுடே கொஞ்சம் மேட்ச் ஆகாமல் அன்மேட்சாக போனதுக்கான ஒரு அர்த்தமே இதுதான். டுடே நம்ம இந்த ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். அதாவது ஒரு நம்பர் பவர், ஒரு நம்பர் ஃப்ளிப்பு, ஒரு நம்பர் இந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர், 3 நம்பர் அப்படி நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா ஒரே ஃபார்முலால 3 நம்பர் எடுத்தனால தான் வந்த தப்பு. டுடே நம்ம காருண்யா லாட்டரி கெஸிங்க்கு எப்படி எடுக்க போறோம்னா இந்த மாதிரி எடுக்க போறோம். இந்த 484ல 4க்கு 4 அப்படியே வச்சுட்டான். 8க்கு பவர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 தான். 4க்கு பவர் நம்பர் 934. இப்படி அசால்ட்டா சிம்பிளா தூக்கி வச்சு ஈஸியா முடிச்சுட்டான். இதுதான் பேட்டர்ன். தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னைக்கு ஒரு 3 டிஜிட் வின்னிங்க சும்மா சூப்பரா தட்டி தூக்கி இருந்திருக்கலாம். பட் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. எனிவே சிரமத்திற்கு மன்னிக்கவும். இனி மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையவே கிடையாது. நம்மளோட பேட்டர்ன் எப்படி கேட்ச் பண்ணிட்டோமோ அதே மாதிரியே நம்ம ஒரு ஆட்டம் சும்மா வேற லெவலில் வெறித்தனமாக இருக்க போது. வாங்க தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது 4க்கு பவர் 9, 3க்கு 8க்கு பவர் 3, 4க்கு 4 அப்படி தூக்கி சிம்பிளாக சூப்பராக வச்சுட்டான். இப்போ இந்த 934 வச்சு ஏ போர்டில் 9 ஃபர்ஸ்ட் 9ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4க்கு 4 அப்படியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம ஒரு ஃப்ளிப்பை எடுத்துக்கிடுவோம். இந்த டேட்டுக்கு வர வேண்டிய ஒரு நம்பர், ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6ங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 6. அதுக்கப்புறம் 9 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5. அதுக்கு அடுத்தாப்புல அதுக்கு ஒரு பவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4. அதாவது ஏ போர்டு 9 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 9லேருந்து ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய நம்பர் 6, இல்லைன்னா 5, இல்லைன்னா 4. அப்படியே என்னடா பேட்டர்னா இறங்குதுன்னு பார்க்காதீங்க. இது ஒரு கன்ஃபார்மான ஒரு சூப்பரான ஒரு கெஸிங். நம்மளோட கவனக்குறைவினால நடந்த தப்பை நம்ம சரி பண்ண கற்றுக்குருவோம். ஓகேங்களா? எதுனாலும் நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவோம் எதனால் இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னு. இது புரியலைன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதோட அடிச்சிருக்க 2 நம்பர் ஏபி பவர், சி போர்டு அப்படியே கண்டினியூ நம்பர். புரியுதுங்களா? இப்போ ஏ போர்டு 9 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 6, இல்லைன்னா 5, இல்லைன்னா 4. இதுதான் அதிகபட்சமாக வரக்கூடிய ஒரு நாளைக்கு கன்ஃபார்மாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர். அடிச்சு சொல்லுவோம் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதாங்க. அதனால வீடியோவை லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு பி போர்டு. பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் சூப்பரா இந்த நாளைக்கு நம்ம 3 டிஜிட் தட்டி தூக்குறோம். பி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் என்ன நம்பர், செகண்ட் என்ன நம்பர், தேர்ட் என்ன நம்பர்ன்றத பார்த்துருவோம் வாங்க. பி போர்டுலேருந்து ஒரு ஃப்ளிப்பு, ஒரு பவர் அண்ட் நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் பி போர்டு 3லேருந்து இறங்கக்கூடிய ஒரு ஃப்ளிப் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தான். அதாவது ஃப்ளிப் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7. அடுத்து 3 வச்சு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.
நம்ம கொடுத்த நம்பர் டுடே கொடுத்துருந்த நம்பர் ட்ரையல் நம்பர்லேயே ஃபுல்லாக ஏறிடுச்சுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வின்னிங்கை சும்மா தூக்கி சாத்தியிருந்துருக்கலாம். பட் எனிவே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இனி அந்த ஒரு தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இருக்கவே கூடாதுன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி லைக்கை போட்டு விட்டு வீடியோ பார்த்துட்டு இருங்க. கண்டினியூவாக வீடியோ ஃபுல்லாக வரைக்கும் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பீபோர்டில் வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3யை வச்சு அடுத்து இறங்கக்கூடிய ஒரு கன்ஃபார்ம் கெஸிங் தாங்க. இன்னைக்கு எந்த ஒரு அசால்ட்டுமே இருக்கவே கூடாது. கரெக்டாக பார்த்து பிசுறு இல்லாமல் சும்மா சூப்பராக தட்டி தூக்கணும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 பீபோர்டு 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பீபோர்டில் 3யை வச்சு இறங்க வேண்டிய நம்பர் ஃபர்ஸ்ட் சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 7. அடுத்து வாய்ப்புள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2. அதுக்கு அடுத்தாப்புல 3rd சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 1. நம்ம சேனல் லைக்கை போட்டு விட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு உடனுக்குடைய வீடியோ பாருங்கள். அப்போதான் உங்களுக்கு தெரியும், புரியும். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களது 3 டிஜிட் கெஸ்ஸிங்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம திருத்திக்கிடுவோம். ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் எது சொன்னாலும் உங்களது வார்த்தைகள் நிறைவேற்றப்படும். அடுத்து சி போர்டு பார்க்க போகிறோம். சி போர்டுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 4 அப்படியே வச்ச நம்பரை வச்சு அப்படியே முடிச்சிருக்கான். அதாவது 4 வச்சு முடிச்சனால என்ன நம்பர் வரும்ன்றத பார்த்துருவோம். இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் 4ன்னு வச்சு முடிச்சதால அது என்ன நம்பர் ஹைலைட்டாக என்ன நம்பர் இருக்குன்றத இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 4 வச்சு முடிச்ச ஒரு நம்பர் என்னன்னா ஃபர்ஸ்ட் 1 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. 4 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னா 1 தாங்க. அதுக்கு அடுத்தாப்புல வர வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 6. ஒரு பவரு, ஒரு ஃபிளிப்பு, ஒரு 23ஆம் தேதிக்கு அதாவது 23ஆம் தேதிக்கு சி போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 6. ஓகேங்களா? இப்போ அடுத்து ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹைலைட்டான ஒரு நம்பருங்க 1 இல்லைன்னா 6. இதுவே ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான். அதுக்கு அடுத்தாப்புல என்ன நம்பர் சான்சஸ் இருக்குன்னா 7 தான். அதாவது சி போர்டு 4 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 1 இல்லைன்னா 6 இல்லைன்னா 7. இதுதான் இறங்கக்கூடிய வரவேற்புடைய ஒரு சிறப்பான சூப்பரான தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு 4 வச்சு 1 இல்லைன்னா 6 இல்லைன்னா 7. இதுதான் ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். சி போர்டு 4 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 1, 6 இல்லைன்னா 7. இதுதான் 3rd சான்சஸ் உள்ள ஒரு நம்பர். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களது 3 டிஜிட் கெஸிங் பாக்ஸ் கெஸிங்க 2 நம்பர் நம்ம தரப்போடும். அதில் வின்னிங் ஏதாவது எடுத்துட்டிங்கன்னா உங்களது கெஸிங் உங்களுக்கான ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு வெற்றி பாக்ஸ் 3 டிஜிட் பாக்ஸ் வின்னிங்க்கு ஒரு மெம்பர்ஷிப் ஹைலைட்டான ஒரு மெம்பர்ஷிப் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு சேனல் சார்பாக ப்ரொவைட் பண்ணப்படும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிக்கு உண்டான ஒரு சிறப்பான என்ன கணிப்புகள் என்ன நம்பர் வந்திருக்குன்றதை பார்த்துருவோம். தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிக்குரிய ஒரு சில கணிப்புகள் தான் பார்க்கணும். ஏபி 93 வச்சு வரவேண்டிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி 51. அதாவது இது வந்து 93 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 51. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 55. ஏபிக்குரிய ஒரு சில கணிப்புகள்ல முக்கியமான கணிப்புகள் 93 வச்சு வர வேண்டிய ஒரு கணிப்பு 51 இல்லைன்னா 55. இதுதான் வரக்கூடிய ஒரு முக்கியமான கணிப்புகள்ல முதல் கணிப்பு அது இதுதான். அடுத்து பிசியில 34.
4 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 1 0. அதுக்கு அடுத்தாப்புல உள்ள ஒரு கணிப்புகள்ல வரக்கூடிய ஒரு கணிப்பு இதனாலே கொஞ்சம் டெஞ்சரான நம்பர்னா அது 34 தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 34க்கு 3க்கு 3 அப்படியே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 6 இல்லைன்னா 1 பிசி 34 வச்சு 1 0 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 6 1. இதுதான் பிசி 34 வச்சு இறங்கக்கூடிய ஒரு கணிப்புகள்ல முக்கியமான ஒரு கணிப்புனா அது இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது ஏசி 94 9394 இப்படிதான் ஒரு ரைமிங்க கரெக்டா உள்ள கொண்டு வந்திருக்கான். ஓகேங்களா? 94 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 5 6. அதாவது ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல 5 6 94 வச்சு அப்படி இல்லாத பட்சத்துக்கு பி போர்டு ஏ போர்டு 4 சி போர்டு 1 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதாவது ஏசி 94 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு நம்பர் 5641. இதுதான் அதிகபட்ச வாய்ப்புடைய ஒரு நம்பர், முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த ஒரு சில நம்பர்ல முக்கியமான நம்பர் இந்த நம்பர் தான். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஆல்போர்டு என்ன கெஸ்ஸிங் இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்போர்டு ஏபிசி 934 இதை வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 3. அந்த ஏல வந்த 3 இன்னைக்கு பியில் வந்து 3 இன்னைக்கு ஏல வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. 3 இல்லைன்னா 5. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டா உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6. இது ஒரு சூப்பரான தரமான நம்பர். ஜக்கம்மா புண்ணியத்தில் இந்த நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகேங்களா? 3 5 6 இது வந்து ஒரு ஆல்போர்டுல சும்மா தரமா நின்று விளையாடக்கூடிய ஒரு நம்பர்ல முக்கியமான ஒரு சில நம்பர்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம் வாங்க. என்னோட 3 டிஜிட் கெஸ்ஸிங்க நான் சொல்லியது, உங்களோட 3 டிஜிட் கெஸ்ஸிங்க மறக்காம நீங்க சொல்லுங்க. த்ரீ டிஜிட் பாக்ஸ்க்குரிய ஒரு கெஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் 109. அதாவது எனக்கு தனிப்பட்ட ஒரு கருத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 109. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தாப்புல வர வேண்டிய ஒரு கணிப்புகள்ல முக்கியமான ஒரு கணிப்பு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 109 பார்த்துக்கிட்டீங்க. ஓகேங்களா? அடுத்து 5 7 8. அதாவது வரக்கூடிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்ல அதுக்கு அடுத்த ஹைலைட்டான கடைசி கெஸ்ஸிங் 571. என்னோட கெஸ்ஸிங்க நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க.
ஓகேங்களா? மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் மறக்காமல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனிவேஸ் என்னோட டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டேன். உங்களுக்கு எனிவேஸ் எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணி தெரிவிக்கலாம். உங்களோட கமெண்ட் எப்பயுமே சர்வேலன்ஸில் தான் இருக்கும். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலில் ஆதரவு தாங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.